வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நோ பேக் ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இதை ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு பண்ணியிருந்தேன். ஆனால் எப்போனாலும் நீங்கள் நினச்சப்பெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈஸியான ரெசிபி இது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு 5-6 பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிஸ்காஃப் இல்லாட்டி டைஜஸ்டிவ் பிஸ்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு மாதிரி க்ரம்பிள் மாதிரி இருக்கணும், ரொம்ப சொதன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக ரெடி பண்ணிக்கோங்க. இதை ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கலாம். நீங்கள் எதில் சீஸ் கேக் பண்ண போகிறீங்களோ அதோட பாட்டம் லேயராக இது இருக்க போகுது. ஸோ இதை நம்ம அந்த கண்டெய்னரில் பாட்டம் லேயர் மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இதை 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1 hourக்கு அப்புறமா ஒரு பவுலில் 1/2 கப் க்ரீம் சீஸ், இது கடைகள்லேயே கிடைக்கும். இல்லை ஹோம்மேடாக நீங்கள் பண்ணணுன்னாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நான் ஆல்ரெடி அதை பண்ணி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கை நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் சீஸ் நல்லா திக்காக இருக்கிறனால இதை பீட்டர் இல்லாமல் நான் விஸ்கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக வந்துச்சு. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக வரல அப்படின்னா பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காக வந்துடும். நம்ம ஸ்டீமோ பேக்கோ பண்ணாததுனால அது கரெக்டாக செட் ஆகி வராது. ஸோ இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லா உங்களுக்கு செட் ஆகி கேக் மாதிரி வரும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா செட் ஆகும். ஏன்னா இதை நம்ம பேக்கும் பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக நம்ம சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி நல்லா திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக பீக்ஸ் வர மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கெட்டோட சேர்த்துடலாம். இதை ஒரு பெரிய லேயராக நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் லேயர் ஃபுல்லாக இந்த க்ரீம் சீஸ் மிக்ஸ் தான் இருக்க போது. நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் லேயராக இருக்கும். இப்போ இதையும் நம்ம ஒரு 4 hours ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா லெவல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது செகண்ட் லேயராக இருக்கனால இது கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ டபுள் த சைஸாக நான் பண்ணியிருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 4 hours வச்சிடலாம். இப்போ 4 hoursக்கு அப்புறமா ஒரு பேனில் 4-5 ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராபெரி ஹீட் ஆக நல்லா மெல்ட் ஆகி ஒரு மாதிரி கூயி டெக்ஸ்சரில் வரும். ஸோ ஒரு 10 நிமிஷம் நீங்கள் இதை அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக ஒரு ஜெல்லி டெக்ஸ்சரில் அது வந்துடும். ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம டாப் லேயராக யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்க இந்த சீஸ் கேக்கில் நம்ம சேர்த்துடலாம். இந்த டாப் லேயரை சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே டைரெக்டாகவும் சாப்பிடலாம், இல்லை மறுபடியும் இதை ஃப்ரீஸ் பண்ணியும் நீங்கள் சாப்பிடலாம். இது எந்த டெக்ஸ்சரில் இருந்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த டாப் லேயரை நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். மெல்ட் ஆகிருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். பாருங்கள், இப்போ 3 லேயரும் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் இப்போ செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.